நான் வந்து ஃபோன் பார்க்கும்பொழுது ஷார்ட்ஸில் வந்து என் கண்ணில் ஒரு வீடியோ மாட்டுச்சுங்க. அது வந்து எந்த ஊருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் வந்து கேர்ள்ஸ் வந்து மெசேஜ் டைம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களாம். அந்த ஊரில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் தான் தெரியுமா யார் யாரெல்லாம் மென்சஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே விட்டுருவாங்களாம் 3 நாளைக்கு. சாப்பாடு, அப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு எல்லாமே அவங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்களாம் அந்த ரூமுக்கு. அந்த காலத்துலேயே அப்படி தானங்க இருந்துச்சு. 3 நாளைக்கு கிச்சனுக்குள்ளே போகாத, எந்த பொருளையும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அப்படியே இருந்திருக்கலாமோ அந்த காலம் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சில டைம் தோணியிருக்கு. மேரேஜுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாப்பாடு ரெடியாக இருக்கும், உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு குழந்தைங்க வந்துடுச்சுன்றப்போ அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஆனால் வந்து வேறு வழியிலேயே நம்ம தானே செஞ்சாகணும். உங்களுக்கு இப்படிலாம் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.